வேத பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். யார் பெயரிட்டார்? சாமுவேல் என்னும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏன் அந்த பெயர் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நன்றாக ஆண்டவரை துதிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், விசுவாசிகள் எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவரை கொண்டாடுகிறோம், ஆர்வத்தோடு துதிக்கிறோம். ஆனா இந்த எபெனேசர் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. இந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்க, அந்த நாட்களிலே அந்த எபெனேசரில் நின்று ஆர்ப்பரித்தார்கள், கொண்டாடினார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பரிசுத்தவனுடைய வாழ்விலும் கூட ஒரு எபெனேசர் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கும் ஒரு எபெனேசர். எவ்வளவு கஷ்டங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், ஐயோ நான் நிர்மூலமாகி போய்விட்டேனே என்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனால் உதவி செய்யும் ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் எந்த மனிதன் மறந்தாலும் சரி, எந்த மனுஷி மறந்தாலும் சரி, எந்த உறவினர்கள் கைவிட்டாலும் சரி, இந்த எபெனேசர் இம்மட்டும் உதவி செய்வோர் மட்டுமல்ல, இனிமேலும் உதவி செய்கிற தேவனாக. ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் ஒவ்வொரு நாளும் சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையில எண்ணி எண்ணி பார்க்கிறார். இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தாமே உதவி செய்து நடத்தி கொண்டு வந்தார். அதனால தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கும்படியாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இது பார்க்கும் பொழுது தாவீதை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றினாரே, கரடியின் காலிலிருந்து காப்பாற்றினார். தாவீது பாருங்க, அடிக்கடி சங்கீதத்தில் துதித்துக் கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். வாழ்வின் மேன்மையான காலங்கள்ல மட்டும் இல்ல, தாழ்மையான காலங்களிலும், யாரும் உதவாத காலங்களிலும், எதிரிகள் மேற்கொண்டு வரும் பொழுது துரோகிகளால் சிலர் மாறிவிட்ட நாட்களிலும் கூட அவர் அந்த நாட்களிலும் கூட துதித்துக் கொண்டேதான் இருக்கிறார். வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் துதித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் பாருங்க, அவரும் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்த போதும் கூட அவரும் தேவனை விடாமல் பின்பற்றி துதித்துக் கொண்டு போனதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, மனாசே என்கிற ஒரு ராஜா நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். ஆனாலும் கடைசி நாட்கள்ல அவன் தேவனுடைய சமூகத்தில் கீழே விழுந்தான். அவன் தேவனிடம் பேச்சின, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மாறி, தீச்சட்டியில மறிச்சு போகிற சூழ்நிலையில அவன் கர்த்தரை நாடினான், பின்பற்றினான். கர்த்தரோடு கூட அவன் உடன்படிக்கை செய்தான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நல்ல கர்த்தரை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய கரம் இந்த சென்ற வருடம் முழுவதும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவாய் தேவனுடைய கரம் நம்மை வழிநடத்தியது. நம்மை இல்லாமையை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஒவ்வொன்றாக நாம் யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் எபெனேசராக இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். இன்னைக்கு மனிதர்களை பார்க்கிறோம், நிறைய மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து டிராவல் பண்ணி வராங்க. அலுவலகத்துல வந்திருக்கிறாங்க, மினிஸ்ட்ரியில வந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவரிடத்துல தான் இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை என்று சொல்லுவோம் அல்லவா, இந்த உண்மை வேற யாருமே இருக்காது.
ஆண்டவர் ஒருவரே உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. மனிதன் எந்த சூழ்நிலையிலும் மாறி போவான், ஆனால் என்றும் மாறாதவர் இயேசு ஒருவரே. எல்லா சூழலிலும் வனாந்தரமானாலும் சரி, வெட்டாந்தரையானாலும் சரி, பாலைவனமானாலும் சரி, வயல் நிலமானாலும் சரி, எல்லா சூழலிலும் நம்மோடு வருபவர் இயேசு ஒருவரே. எசேக்கியா ராஜா பாட்டு ஒரு நாள் கதறினான். எசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உனக்கு இவ்வளவுதான் ஆயுள் நாளே, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போறாரு. தேவனுடைய சமூகத்திலே புலம்பி அழுதார், புலம்பி அழுதார். அப்பொழுது பாருங்க, கர்த்தர் ஏசாயாவோட பேசினாரு. நான் அன்னைக்கு இறங்கினேன், இன்னும் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்க போறேன். நாம் அதே போல சென்ற வருடத்திலே அழுகை பள்ளத்தாக்கிலே சென்று நாம் டிராவல் பண்ணின நாட்கள் உண்டு. கர்த்தர் மனம் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அழுகையின் ஜெபத்தை கேட்டார், கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார், நம்மை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிகழ்வுள்ள தேவனுடைய கரம் எவ்வளவாய் நம்மை அற்புதங்களை காணும்படியாக உயர்த்தி இருக்கிறது. அதை எண்ணி எண்ணி நாம் துதிக்க வேண்டும். நாம் தண்ணீரை கடக்கும் பொழுது, அக்னியில் நடுவே நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட வந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கு அக்னி நடுவில் கிடக்கிறாங்க. ஆனாலும் அவர்களோடு நடக்க ஒரு தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று, இதோடு என்னுடைய வேலை முடிந்தது, இதோடு என்னுடைய நிம்மதி முடிந்தது என்று நாம் அநேக வேளைகளில் திகைத்து போய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு நம்மோடு கூட வந்திருக்கிறார். நாம் எங்கு டிராவல் பண்ணி போனாலும் சரி, எந்த இடத்துல உட்கார்ந்து வேலை செய்தாலும் சரி, எந்த இடத்துல நாம் ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, எங்கு தங்கி தாமரித்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட எபெனேசராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் எண்ணி எண்ணி நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறோம். சாலமோனுக்கு அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி அவனுக்கு அநேக கிருபைகளை கொடுத்தார். அதை போலவே இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ஆசைகளை சென்ற வருடம் முழுவதும் நிறைவேற்றினார். தாவீது பாடுற பாருங்க, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி கடுகுக்கு சமானமாய் வாழ வயதாகும்படி உன்னை கொடுமையினாலே நிறைத்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் கூட சென்ற வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகள் ஏராளம் ஏராளம். அவற்றை எண்ணி நாம் துதித்துக் கொண்டே இருக்கிறோம். நீ பாருங்க, மனிதன் துதிப்பதற்கு மறந்து போய்விடுகிறான். சமீபத்தில் ஒரு பிலிவரோட டிராவல் பண்ணேன். அது பாருங்க, எவர் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை சொல்லிக் கொண்டேன். ஆண்டவரே, நான் ஆண்டவரை சண்டை போட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட போராடினேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். இப்படிதான் இருக்குமே. அவர் எப்பவும் சொல்லுவாரு, அந்த மனிதன் சொல்றாரு. இப்ப சமீபமா 2 நாட்களுக்கு முன்பாக சொல்லும்போது கூட சொன்னாரு, ஐயா எப்பொழுதும் போராட்டம்னா ஆண்டவரோட போராடிட்டு தான் இருக்கேன். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்காரு அந்த மனுஷன். ஆனா அவர் செய்ய நடக்காத சின்ன சின்ன காரியங்கள் இதையே சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்புவதை நான் கண்டிருக்கிறேன். பாருங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு இம்மட்டும் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு குறைகள் இருக்கலாம், ஆனால் முழுமையாக பார்க்கும் பொழுது சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை நாற்றம் எடுத்த நம்மை அவர் தன்னுடைய இரத்தத்தாலே மீட்டுக் கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்தாரே. ஒவ்வொன்றாக நாம் ஆண்டவரை எண்ணி எண்ணி நாம் துதிப்போம். கழுவுக்கு சமானமாய் நம்முடைய வாழ வயதாகும்படி கிருபை பாராட்டினாரே, அவரை எண்ணி எண்ணி துதிப்போம். நம்மை அமர்ந்த தண்ணீர்
நிலையிலே நம்மை கொண்டு போய் விட்டாரே, அவருடைய கிருபை மகா பெரியது. நாமும் கூட சாமுவேலோடு கூட சேர்ந்து இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்வதோடு, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று எபெனேசரின் கல் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஒவ்வொரு நாளும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும். இந்த எபெனேசர் என்ற கல் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது, அது உடனே வந்துவிடவில்லை, உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பார்க்கிறோம், 20 அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷத்துக்கு முன்பாக அதே எபெனேசர் பக்கத்துல போனாங்க. அதே எபெனேசர்ல அவங்க இருந்தார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த எபெனேசர் அருகில தான் ஓப்னி பினகாஸ் 2 ஆசாரியர் மரித்து போனாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பற்றி அங்கு பெலிஸ்தர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை தழுவினார்கள். அவர்கள் வெற்றியை நினைத்து துதித்துக் கொண்டிருக்கும் வேளையிலும் கூட அந்த தோல்வியை எண்ணி பார்க்கும் பொழுது அதை தேவன் எப்படியாக வெற்றியாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக மற்றவர்களை பார்த்து கொண்டே, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் மோசம், அவன் மோசம். ஆனால் அப்படி அல்ல, நம்மை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றியை கட்டளையிடும் பொழுதும் நாம் நடந்து வந்த பாதையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு கசப்புகளை மத்தியில கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார். வாழ்க்கை போதும், இதோட என்னை எடுத்துக்கொள்ள மாட்டவரே என்று புலம்பின பிள்ளைகள் நம்ம மத்தியில இருக்கீங்க. அப்படி ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஏன் எலியாவுக்கு கூட அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அப்படி கசப்பை நாட்டில் இருக்கத்தான் செய்தது. ஆனால் தேவன் நம்மை கரம் பிடித்தார் அல்லவா, தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்தார் அல்லவா, நம்மை ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்மை நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மட்டுமே நாம் வெற்றியை சம்பாதிக்க முடியும். அதனால கூட நாம் நம்முடைய கடந்த காலத்தை ஆய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பலத்தினால் நிற்க முடியும், நாம் என்னால் இதை மேற்கொள்ள முடியும், இதை சாதிக்க முடியும், எத்தனை பேர் யோசித்தோம். ஆனால் ஒன்றுமே நடக்க முடியவில்லை. நாம் இப்படியெல்லாம் நமமாகவே பிளான் பண்ணி ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய கரத்திலே வைக்கும் பொழுது அவர் தோல்விகளை வெற்றியாக மாற்றினார். ஏனென்றால் அநேக வேளைகளில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் கிறிஸ்துவை மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள், அந்த ஞான கண்மலையை மறந்தார்கள். அஸ்திரத்தோடு, அதாவது அந்நிய தேவர்களை பின்பற்றி ஓடினார்கள். வாழ்க்கையில அதனால்தான் கசப்புகள் வந்தன. அவர்கள் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் ஓடினாலும் நாம் நேர்த்தியாக ஓட முடியும் என்று. ஆனால் அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை பெலிஸ்தர் மேற்கொள்வார்கள் என்று. நினைத்து கூட பார்க்கல. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொள்வார். நம் வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். அதனால இந்த நேரத்திலே நம்முடைய கர்த்தர் எபெனேசராக நம்மை எவ்வளவோ வழிநடத்தி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சில ஷார்ட்ஃபால்லாம் இருந்தது. குறைவுகள் உண்டு, ஜெப குறைவுகள் உண்டு, வேத வாசிப்பு குறைவுகள் உண்டு, ஊழிய குறைவுகள் உண்டு.
ஆண்டவரை மகிமைப்படுத்தாத குறைவுகள் உண்டு, மற்றவர்களை குறை சொல்லும் குறைவுகள் உண்டு, மற்றவர்களை சீப்பாக நினைக்கும் குறைவுகள் உண்டு. ஆனால் நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தாழ்விலே நம்மை தேவன் நினைத்தார். நம்முடைய அநேக வேளைகளில் ஏதாவது நண்பர்கள் வந்துட்டா ஆண்டவரை மறந்து போய்விடுவார்கள் பிள்ளைகள். இன்னும் உறவினர்கள் வந்தா அவர் ஆண்டவரை மறந்துவிடும் நாட்கள் உண்டு. ஆனால் எல்லா நாட்களிலும் கர்த்தரை பின்பற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபைகளை எபனேசராக ஒவ்வொரு நாளும் அள்ளி செய்து கொண்டே இருக்கிறார். அதனால இன்றைக்கும் ஊழியர்கள் செய்கிறோம், ஆனால் ஜெப குறைவுகள் உண்டு. ஊழியர்கள் செய்கிறோம், வேத வாசிப்பு குறைவுகள் உண்டு. ரிஃப்ளெக்ஷன் எடுக்கிறோம், மெசேஜ் கொடுக்கிறோம், ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நெருங்கி இருக்கும் அந்த அனுபவங்களை நாம் அதிகமாக இந்த வருடத்தில் தாமே பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். இன்னும் பார்க்கிறோம், அந்த எபனேசரை அவர்கள் அன்றைக்கு நினைத்து பார்த்தார்கள். அந்த எபனேசரை தேவனை துதித்தார்கள், தேவனோடு அவர்கள் மகிழ்ந்தார்கள், தேவனுடைய சமூகத்திலே களி கூர்ந்தார்கள். இம்மட்டும் கர்த்தரை உதவி செய்தார், துதித்தார்கள். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரத்துல முதல் நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் 4000 பேர் தோல்வியடைந்தார்கள், மரித்தார்கள். அந்த எபனேசர்ல 30,000 பேர் 2வது நாள் மரித்து போனார்கள். அந்த கல்லறைகள்லாம் அங்கு சுற்றிலும் இருக்கின்றன. எபனேசரை சுற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போனார்கள். ஏனென்றால் தேவனை தேடாத ஒரு வாழ்க்கையினால, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையினால. ஆனால் இந்த ஜனங்கள் இதை கொண்டாடும் போது அதையும் அவர்கள் எண்ணி பார்த்தார்கள். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெருமைகள், நம்ம திறமைன்னு அநேக காரியத்தை நினைச்சிருக்கிறோம். நாம் என்கிற எண்ணத்தோடு நாம இருந்திருக்கிறோம். செல்ஃப் கான்பிடன்ஸ், இதை என்னால் முடியும் நினைச்சிருக்கிறோம். இவைகளெல்லாம் இந்த கல்லறைகள்ல புதைக்கப்படும் பொழுது மட்டுமே கர்த்தர் இந்த வருடத்திலே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாம் ஒன்றுமில்லை, நாம் எல்லாம் நமக்கு நம்முடைய தகப்பன் தான் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் தாமே நமக்கு ஜெயத்தை கொடுத்த தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல தான், இந்த எபனேசர் தான் அன்றைக்கு பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டார்கள். அதே இடத்துல அவர்களும் ஜெயஸ்தம்பத்தை நாட்டி இருப்பார்கள், அவர்களும் கொண்டாடி இருப்பார்கள். நம்முடைய பகைவர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கீழ்த்தரமா பேசியிருப்பாங்க. வெற்றியின் தொனி நம்முடைய காதுகளில் விழுந்திருக்கோம். நாம் அடிமைகளாக அன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை, அந்த சத்தம் நமக்கு எப்பொழுதும் மனிதன் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய தாழ்வை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் வேலையில்லாத இருந்து சுற்றி இருந்த நாட்களை எண்ணி பார்க்கணும். படிப்பை நமக்கு ஏறாத நிலைமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வேலையில்லாமல் ஓடினமே அதை எண்ணி பார்க்கணும். திருமணமாகிய தோல்விகள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் செய்த எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்காமல் தோல்வி இருந்ததை அதை எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கையில வெக்ஸாகி, ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கை என்ன, எதிர்காலமே தெரியாம நம்ம ஒரு வாழ்க்கையை எடுத்து வைத்தோமே அதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா எபனேசரின் மத்தியிலும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரே, உணவு கொடுத்திருக்கிறாரே, ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, அதை எண்ணி 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 இன்னைக்கு விசுவாசிகளை பார்க்கும்பொழுது முறுமுறுக்கும் இருதயம் அதிகமாக உள்ளது. எதை ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கல, நான் ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருந்தேன், இதை கொடுக்கல அதை கொடுக்கல, அதை விட கொடுத்ததை எண்ணி துதிப்போமே. ஹல்லேலூயா. இல்லாதவங்க, இது இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்களே,
இது இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கானே. அப்படி எண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை இந்த எபினேசருக்காக கர்த்தர் மட்டும் உதவி செய்தார், இம்மட்டும் உதவி செய்தார். நம்முடைய தாழ்விலே என்னை நினைத்தாரே, என்னுடைய தாழ்விலே என்னை உயர்த்தினாரே. அதை எண்ணி எண்ணி நாம் துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அதனால நம்முடைய கடந்த கால தோல்விகளை சற்று எண்ணி பார்க்கணும். இதுவரை வழிநடத்தி வந்த சத்துருக்களுக்கு முன்பாக வெற்றியை காண செய்த தேவனை நன்றியோடு துதிப்போம். மிஸ்பாவுக்கும் சீனுக்கும் மத்தியில் இருந்த எண்ணங்கள் வரும் பொழுது பாவங்கள் அவர்களை மேற்கொண்ட எண்ணமும் வரணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம். அநேக தோல்விகளுக்கு இந்த சில வேளைகள் ஆண்டவர் அந்த பாதையில நடத்தி கொண்டு வருவார். நாம் அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தோல்விக்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது எதனால் நடந்தது ஆண்டவரே? நல்லதானே நீ வைத்திருந்தேன், இந்த தோல்விக்கு என்ன காரணம்? ஒரு 2 நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கேஸ் பர்னர், அதாவது இவங்கெல்லாம் இவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. நான் கேஸ் பர்னரை ஆன் பண்ணி பாலை சுட வைக்கிறதுக்காக ஆன் பண்ணேன். அந்த பர்னருடைய நாப் வந்து கையோட வந்துச்சு. அதை ஆஃப் பண்ணி விட்டேன். அது ஒரு பக்கம். ஆனால் என்னுடைய மனதெல்லாம் ஆண்டவரே, நான் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்ல, இதுல ஏன் ஆண்டவரே எனக்கு தோல்வி வந்தது? இது ஏன் என்னுடைய, அது கிட்டத்தட்ட ரிப்பேர் பண்ணி வருஷங்கள் ஆகும். நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை கூட அன்றைக்கு நான் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை கேட்டேன். ஆண்டவரே, என்னுடைய கை ஆசீர்வாதத்தை கையினா இது கையோடு பிச்சுட்டு வந்திருக்க கூடாது. இது ஏன் நடந்தது என்று ஆண்டவரே, என்னிடத்திலே தவறு இருந்தால் எப்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் ஆண்டவரத்திலே ஒப்புரப்பானே. நீங்க ஆண்டவரே, ஆண்டவரத்துல நம்ம சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரும்பொழுது ஆண்டவரை கொஞ்சம் கேட்கவும், முதல்ல போய் ஆண்டவருடைய கரத்துல விழுந்துருவோம். ஆண்டவரே, வேலை எல்லாரும் கொடுப்படுத்துறாங்களா, வேலை அதிகமா வாங்குறாங்களா, ஆண்டவரே கொஞ்சம் என்ன கண்ணோக்கி பாருங்க, நான் இதுல தவறி இருக்கிறேன். அதே போல சில வேளைகள்ல மன பற்றாக்குறை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவரே, எதை போட்டாலும் அந்த புத்தர் கையில போதப்பா, என்ன ஆண்டவரே, ஆண்டவரை கேட்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன். ஏனென்றால் தெய்வம் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியல. ஹல்லேலூயா. அதற்காக நம்ம அப்படியே போல் நினைக்க கூடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அன்றாட ஆகாரத்தை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாம் திருப்தியாக உண்ணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு சின்ன தோல்வியில கூட ஆண்டவரே, என்னுடைய காரணம் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, என்னுடைய வாய் இப்படி ஆசீர்வாதத்தின் வாயா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏன் நடந்தது? அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி நம்ம ரெக்கன்சைல் ஆகி சின்ன காரியங்களே நம்ம ரெக்கன்சைல் ஆகும் பொழுது மேசரா நம்ம எதுவும் தொடாதபடி கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். அதனால ஒவ்வொரு இதுலையும் நம்முடைய மனசாட்சி வந்து ஷார்ப்பா இருக்கணும். ஆண்டவரோடு கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அதனால ஒவ்வொரு தோல்விகள் வரும் பொழுதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்திருக்கணும். ஆனா அஸ்தரோத்திரம், அவனை தான் தொழுவேன், ஆண்டவரை விட்டுருவேன், அவர்கள் அநேக வருடங்கள் வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில தோல்விகள் வந்தது. இந்த பாவங்கள் இல்லைன்னா அவர்களை பெரிசர்கள் மேற்கொண்டு இருக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளைகள்ல நம்முடைய ஒருவேளை உங்களுடைய ஆபீஸை திட்டணும்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேலை ஸ்தலத்துல ஏதாவது சின்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே அன்னைக்கு முழந்தால் போட்டிருக்க ஆண்டவரை,
ஆண்டவரே, எதனால வந்தது? எதனால என் கூடவே இருந்தவன் விலகி போய்விட்டான்? எதனால ஆண்டவரே இவர் இப்படி ஆபீசர் கண்கள இதுவரைக்கும் தயவு கிடைச்சது? எதனால ஆண்டவரே? முதல்ல போய் நாம் ஒவ்வொரு நாளும் ரெக்கன்சில் ஆகிக் கொள்ளும் பொழுது நம்மை சின்ன காரியங்களையே திருத்திக் கொள்ளலாம். சின்ன காரியத்திலே நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மேஜராக ப்ராப்ளம் வராதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வது. இவங்க முதல்ல ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா கர்த்தர் சீலோவிலே தேவனுடைய ஆலயத்தை வச்சிருந்தாரு, உடன்படிக்கை பெட்டி வச்சிருந்தாரு. தேவன் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணும்படியாக சீலோவுக்கு உள்ளாக கடந்து வந்தார். சாமுவேல போய் எழுப்பினாரு, பேசினாரு. சாமுவேலை கூப்பிட்டாரு. பேசிக் கொண்டிருந்த ஒரு ஆண்டவர் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பிரியமாய் இருந்த ஒரு ஆண்டவர் தான். ஆனா திடீரென்று ஒரு பெரிய தோல்வி, திடீரென்று ஒரு பெரிய தோல்வினா திடீரென்று அது வரவே வராது. நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் இந்த வருடத்தில் தானே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நாட்கள். அதனால கொஞ்சம் அதை நம்ம முதல்ல ரெக்டிஃபை பண்ணி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், தெளிவாக நம்மோடு கூட பேசுவார். ரெக்டிஃபை பண்ணி கொள்ளும் பொழுது மேஜராக தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும். அதனால கர்த்தர் நம்மோடு இடைப்படும் பொழுது நம்முடைய மனதை கடினப்படுத்தி கொள்ளாமல் இருக்கும். நான் சிம்சோனை பாருங்க, அவன் வாழ்க்கையெல்லாம் எவ்வளவோ கர்த்தர் மேலான காரியத்துக்காக அழைத்து கொண்டு வந்தார். அந்த பெலிஸ்தரை வேறெடுத்து போடத்தக்கதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியான ஒரு பெரிய யுத்த வீரனாக, ஒரு ரட்சகனாக கர்த்தர் அவனை எழுப்பினாரு. ஆனா அவனுக்குள்ளாக முதல்ல அவன் சொன்னானா, நான் நிச்சயமாகவே பலம், மகா பலம் எதனால வந்ததுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்படி சொந்தா அம்மாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் நிச்சயமாகவே நான் என்னுடைய பலம் எப்படி வந்தது, கர்த்தர் கொடுத்த பலம் இது எப்படி வந்து நான் சொல்லுவேன், எதுல இருக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன்னு. ஆனா பாருங்க, அவனுடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டிய வாழ்க்கை, அது கர்த்தரை விட்டு தூரமாக போனது. பெற்றோர் போன பிறகு பெண்களின் பக்கமாக அது சாய்ந்து கொண்டது. அவன் ஒரு ரட்சகனாக, ஒரு தேசத்தில் அதிபதியாக எழும்பி நிற்க வேண்டியவன் தெளிவான் மடியில போய் படுத்துக் கொண்டிருக்க ஒரு மகனாக மாறி. கர்த்தர் எவ்வளவோ பேசினாரு, எவ்வளவோ கூட அவன் கூட இடைப்பட்டாரு. கடைசியில அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்துக்கு அவமகிமையான ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. எவ்வளவோ பேசி 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 பார்த்தோம். கடைசியில அவன் கண்கள் விழுங்கப்பட்டவனாக, யாராலும், அதாவது எல்லாரும் பரிகசித்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கையாக மாறி போய்விட்டது. எவ்வளவு ஒரு பெரிய அழைப்பு, உன்னத அழைப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். இது நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் பெரிய பெரிய அழைப்புகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு ட்ராக் உண்டு, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு ட்ராக் உண்டு. அந்த ட்ராக்ல போறவன் பக்கத்தில் உள்ளவங்க பார்க்கவே மாட்டான். நான் நிறைய கல்லூரி நாட்களில் போய் பார்த்துருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அவங்க ஸ்ப்ரிண்ட், அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் நீங்க இருக்கலாம். அவங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க பார்க்கறது தங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. தாங்க ஃபிட்டாக இருக்கணும், தாங்க எந்த எல்லாரும் ஊர் சுத்த போவான், எல்லாரும் வேடிக்கை பார்க்க போவான். ஆனா அவன் மட்டும் கிரௌண்ட்ல தான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கை எண்ணம் என்ன, அடுத்த மெடல் வாங்கணும், அவனுடைய எண்ணம் எல்லாம் அதில் மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே போகாது. அவனுடைய எண்ணம் எல்லாம் அதே போல உன்னத அழைப்புக்கு அழைக்கப்பட்ட நமக்கு வேறு காரியங்களில் அல்ல. ஆண்டவரே, நீர் என்ன அழைத்த அழைப்பு, அந்த ட்ராக்
அந்த ட்ராக்கை தாண்டி இங்கேயும் பார்க்க மாட்டான். அடுத்த ட்ராக்ல யார் போடுறான், அடுத்ததுல யார் போடுறான், அதை கூட பார்க்க மாட்டான். அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த கோல், கடைசி பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த பாயிண்ட்ல போய் நிற்கிறோம். நம்ம நிறைய வழிகள்ல இதை பார்க்கிறோம். அவன் எப்படி ஓடுறான், இவன் எப்படி ஓடுறான். மற்றவர்களை பார்த்து கொண்டு ஓடுபவர்கள் ஓடி சேர முடியாது. அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. கர்த்தர் நமக்கு கொடுத்த ட்ராக்ல உண்மையும் உத்தமமாக நாம் ஓடும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ட்ராக் மாதிரி நம்ம போக முடியாது, ட்ராக்ல தான் போகணும். அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்புல நாம் உண்மை உத்தமமாக ஓடும் பொழுது கர்த்தர் இந்த வருடத்திலும் கூட நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அதனால அவரு ஓடி செல்கிறவனுக்கு அநேக தோல்விகள் இருக்கலாம். ஆனால் விடாமுயற்சியோடு அவன் ஓடும் பொழுது மட்டுமே அவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான். நன்றாக ஓடி கடைசி ஓட்டத்துல ஓடுறவனுக்கு தான் பரலோகமும் அப்ளாஸ் கொடுத்து கொண்டே இருக்கும். அநேகர் இந்த கேலரியில் உட்கார்ந்து கைத்தட்டி கொண்டே இருப்பார்களே, அதை போலவே பரலோகமும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க வேணா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க அதுல இருக்க வாசித்து பார்க்கலாம். பரலோகமும் பரிசுத்தவான்களும், நம்மை விட்டு கடந்து போன பரிசுத்தவான்களும் அவர்களும் நமக்கு அப்ளாஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மை கைத்தட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் அழைப்பு பெற்ற நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடி அந்த பிரைஸை வின் பண்ண வேண்டும். அதுதான் இடையில அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை இழுத்து விட்டு சென்று விடக்கூடாது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை தோல்வி மாறி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்தது அவரோடு இருக்க, அவரோடு உறவாட, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. ஆனால் அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்தார்கள், தோல்வியை சந்தித்தார்கள். அதனால இன்றைக்கும் ஒரு தெய்வ மனிதன் இவ்வாறாக சொன்னார், we are walking dunghills. நாம் நடக்கும் குப்பை மேடுகள் என்று நடந்துட்டு தான் இருக்கோம். ஆனா இருதையெல்லாம் குப்பையா, இருதையெல்லாம் அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, ஒரே ஒரு ஐட்டம் தான், ஒரே ஒரு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். இப்படி பார்க்கிறோம், இந்த தேவன் நினைச்சார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நமக்கு அக்கிரமங்களை மன்னித்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை வழிநடத்தினார், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக நம்ம துதித்துக் கொண்டே இருப்போம். இந்த எபனேசரை குறித்து இன்னும் பார்க்கும் பொழுது அந்த இடம் துக்கங்களை நினைவு கூறுகிற இடம். ஏலியை பாருங்க, ஏலி மரிச்சிட்டாரு, கணவனும் மரிச்சாரு, கணவனும் மாமனாரும் மரித்த அதே இடத்துல அங்கே அந்த சகோதரி தன்னுடைய மகனுக்கு பெயர் வைக்காங்க இக்கபோத். இக்கபோத் என்றாலே தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. அதனால தேவனுடைய என்ன உலகத்துல அந்த குமாரத்துக்கு சொல்றாங்க, உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்காங்க, மற்ற நாட்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த குமாரன் பிறந்தது கூட கண்டுபிடிக்கவில்லை. அப்படியாக துக்கம் நிறைந்த நாட்கள் அவருடைய. அதுக்கு பிற பார்க்குற அந்த 20 வருஷமும் அவருடைய வயல்களை எல்லாம் விதைச்சாலும் அவர்கள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு சென்று விடுவார்கள். சொல்லாத துக்கத்துல அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட கசப்பின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்குது. ஆனா தாவீது சொல்றாரு, தீயிலும் கண்ணீரிலும் நடந்தோ மனுஷன் நம் தலை மீது நடந்தனர். நம்ம குறித்து மனுஷர்கள் தீதா பேசினாங்க, தலை மேல நடந்தாங்க, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம்.
கர்த்தர் இந்த வழி நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக கசப்பான அனுபவங்கள் இருக்கும். ஆனால் நாம் அதையெல்லாம் தாண்டி வரப்படுது இம்மட்டும் உதவி செய்த எபனேசரை நாம் பற்றி கொள்ள முடியும். அநேக வேளைகளை நம்ம பார்ப்போம், இரவு வேளையில் தூக்கம் இல்லாத இரவுகள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வந்திருக்கிறதே. மற்றவர்களால் கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட நாட்கள் உண்டு. தேவன் இவனை கைவிட்டார் என்று சொல்லுகிற நாட்கள் இருந்தது. எல்லாவற்றிலும் எல்லாரும் நம்மை ஏளனமாக பேசின நாட்கள் உண்டு. அதை போல இன்னொன்று சொல்லியிருக்காங்க, தேவன் இவன் மேல கோபமா இருக்காரு, அதனாலதான் இதை பண்ணினார் என்று அநேக வேளைகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த எபனேசர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்தாரே, அவரை நாம் எண்ணி துதிப்போம். அல்லேலூயா. இன்று சேர்த்து கொடுத்திருக்கிறாரே, ஆனாலும் நம்முடைய துக்கங்களை நாம் நினைத்து பார்ப்போம். எவ்வளவு கசப்பின் மத்தியில் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மை உதவி செய்தார், வழிநடத்தினார். அதற்காக நாம் நன்றியோடு இந்த வருடத்திலே நாம் துதிப்போம். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக பிள்ளைகள் திடீர்னு அவர்கள் தங்களது உயர்வா எண்ணிட்டு மற்றவர்களெல்லாம் துச்சமா அவளை கீழ்த்தரமாக நடத்துவதை நாம் பார்க்க முடியும். அலுவலகத்தில் கூட பார்க்க முடியும், ரொம்ப தாழ்வில் இருந்து வருவான், ஒண்ணுமே இல்லாம வருவான். ஆனா திடீரென்று கடந்து முன்னேறி மேல வந்துடுவான். கீழே உள்ளவங்களெல்லாம் போட்டு கொள்ளுவான். மனச்சாட்சி இல்லாம சிலரை கொள்ளுவாங்க. அப்படியெல்லாம் அதாவது மோசமான ஒரு நடக்கை, இரிட்டேட் பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அது வரைக்கும் தன்னுடைய நிலைமையை உணராத ஒரு வாழ்க்கை. ஆனா கர்த்தர் தன்னை உயர்த்தினார் நினைக்க மாட்டாங்க, கடவுள் தன்னை உயர்த்தினார் நினைக்க மாட்டாங்க. அப்படி நாம் எவ்வளவோ துக்கங்கள் தோல்விகள் மத்தியில கடந்து வந்த போதும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நம்மை வழிநடத்தினதை, வாழ்க்கையில உயர்வுகள் வரும் பொழுதும் ஒரு நாளும் நாம் நோக்காக இருப்போமாங்க. நம்ம வாழ்க்கையில உயர்வுகள் வந்தாலும் சரி, இந்த நாட்களை நாம் நினைவு கொள்வோம். அன்னைக்கு எபனேசர் என்று அவர்கள் அதை தேவனை துதித்து கொண்டாடும் பொழுது கூட அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 20 வருடங்களும் அனுபவித்த கசப்பை எண்ணி எண்ணி தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். வாழ்வில் எவ்வளவு உயர்விலே நாம் சென்றாலும் சரி, கர்த்தர் நமக்கு செய்த நன்மை ஒரு நாள் மறக்கவே கூடாது. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. எல்லா தாழ்வுகள் மத்தியிலும் குறைவுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு வருகிறதை எந்த சூழலிலும் நாம் மறந்து போய்விடவே கூடாது. ஏனென்றால் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த தாழ்வில் நாம் எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தாரே, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோமே, நம்மை நினைத்தாரே, அதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மோடு கூட அவர் இன்றைக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், அந்த தூக்கங்கள் அவர்களுக்கு வந்தது, தோல்விகள், அடிமைத்தன ஒரு வாழ்க்கை, அது பாவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அஸ்தரோத்த வணங்கின ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு விரோதமாக எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் மறுபடியும் அந்த இடத்துல கூடி வர செய்தார். எதற்காக? அவர்கள் மனம் திரும்புவதற்காக, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய, இருதயத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் ஊற்றத்தக்கதாக அந்த இடத்துல அவர்கள் கூடி வந்தார்கள். சாமுவேலை பாருங்க, அவர் சொன்னாரு 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ல, அங்கே நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும் முதல்ல சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திர பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக
கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவங்க தான். ஆனால் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரத்திலே ஊற்றினார்கள். என்னன்னா, ஆண்டவர் தான் இரக்கம் காண்பிக்கிறவர். ஆண்டவரை 20 வருடங்கள் அடிமைகளாக வாழ்ந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் வரட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு தோல்வி வரும் பொழுது சகோதரி ஆண்டவர்கிட்ட ஓடி சென்று விடு. ஆண்டவரே, எதனால அந்த தோல்வி? ஆண்டவர்கிட்ட கேளு. சொப்பனம் மூலம் பேசுவார், தரிசனம் மூலம் பேசுவார், வேதத்தின் வார்த்தைகள் மூலமாக பேசுவார். நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட ஒவ்வொருவாகி கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தை தேவனுக்கு நேராக சீர்படுத்துவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க, மிஸ்பாவில் கூடி வந்தாங்க. தங்களுடைய இருதயத்தெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஊற்றி விட்டார்கள். 20 வருடங்கள் நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்தோம். இந்த வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களை மன்னியும். தங்களுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி விட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். உபவாசம் பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு தாழ்மை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் வரும் பொழுது, சற்று நம்மை தனியாக உட்கார்ந்து ஆராய்ந்து உபவாசம் இருந்து என்னுடைய சமூகத்திலே நாம் எல்லாம் மற்றவருக்கு நடக்கிற போல எனக்கு நடக்குது நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில எதுனாலும் சரி, இதுவரைக்கும் நன்றாக இருந்தவர்கள் இப்படி இருப்பாங்களா? திட்டாங்களே, எது இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதனால எல்லா ஆண்டவருக்கு பிரிவில்லாத காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் நீக்கும் பொழுது தேவன் சத்துருக்களை நிர்மூலமாக்க அவரே எழுந்திருப்பார். அவரே நம்ம கூட வருவாரு, அவரே எழுந்து நிற்பார். அதனால நாம் நன்றி இல்லாத நாட்கள் அநேகம் உண்டு. அநேகர் அப்படிதான். ஆண்டவர் செய்த உபகாரங்கள் அநேகம் உண்டு. அதற்கு நன்றி தெரிவிக்காம தாவீது கூட அப்படி பண்ணிருக்கலாம். ஆண்டவரே, எப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறேன், கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், மனாந்தரமே வாழ்க்கை மாறி போச்ச, ஒவ்வொரு நாளும் புலம்பலின் சங்கீதத்தை எழுதிருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நன்மை செய்வார் என்று எண்ணி துதிப்பதை நம்ம பார்க்க முடியும். இருதயம் நன்மையினாலே நிறையும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாம் புலம்பாத படிக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபையாக இறங்குவார், இன்னும் நன்மைகளை செய்வார். அதனால இதுவரைக்கும் உங்க பிரார்த்தனை எப்படி இருக்குதோ, ஜெபத்துல ஆண்டவரை துதித்து 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 நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை நினைச்சு துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இப்போ இருக்கிற கட்டுகள் இருந்தோம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதனால இந்த தோல்விகள் என்றாலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கும் நாட்கள். அதோடு கூட நம்மை ஆண்டவரோடு வெற்றி பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படியாகத்தான் அன்றைக்கு அவர்கள் வந்துவிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடி தங்களை இருதயத்தெல்லாம் ஊத்துறாங்க, அழுதாங்க, பாவத்தை அறிக்கை செய்தார்கள். இனி அசுரத்து பக்கமே நாங்கள் போக மாட்டோம், எங்களை நடத்தி வந்த தேவனை பின்பற்றுவோம் சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. அந்த தீர்மானத்தை எடுத்து அவர்கள் உடன்படிக்கையை புதுப்பித்தார்கள். இன்னைக்கு கூட நாம் இந்த வருஷத்தின் முதல் நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த முதல் மாதத்திலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள், வேதனை உண்டாக்குகிற கேள்விகள்
சொல்லுவார் அடிக்கடி, நான் இன்னைக்கு ஆண்டவரை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டேன் அப்படிமா. மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு அவன் யார்? அவரை கேள்வி கேட்பதற்கு அவன் யார்? அதனால நம்மை சற்று ஆராய்ந்து அப்படி சமூகத்திலே நாம இஸ்ரவேல் ஜனங்கள் போல விழுந்து கிடக்கும் பொழுது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது, நம்முடைய கர்த்தர் இதுவரைக்குமாக உயர்த்தி இருக்கிறாரே அதை எண்ணி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே எபனேசர் நம்முடைய வாழ்க்கையில இம்மட்டும் அல்ல, இனிமேலும் உதவி செய்வார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் எப்படி இந்த எபனேசர் உருவாயிட்டுன்னு பார்க்கும்போது, எபனேசர்ல தான் 20 வருடங்களுக்கு முன்பாக தோல்விகளை கண்டார்கள். ஆனா இப்போ இவர்கள்லாம் புது பலனோடு போறாங்க. தங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தார்கள். அஸ்தரத்து எல்லாவற்றையும் தூக்கி தூரே எறிந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிந்தார்கள். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு என்னப்பா காரணம்? எல்லாத்தையும் கேட்டு ரெக்டிஃபை பண்ணி தங்கள் இருதயத்தெல்லாம் ஊற்றி ஆண்டவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பாருங்க, இஸ்ரவேல் கையில எந்த ஆயுதமும் இல்லை. ஏன்னா அடிமைகள், அவங்க கையில ஆயுதம் இருந்தாலும் எந்த காலமா பிடிக்கிட்டு போயிருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு ஒரு ஆயுதமும் இல்லை. வெறும் கையர்களாக தேவனுக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன எல்லா ஆயுதத்தோடு போய் போராடினார்கள், தோல்விகளை சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கோ தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி அவர்கள் செபித்தார்கள். நம்முடைய வாழ்க்கை அதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஈரண்டுல கூட தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும் தான் உபவாச ஜபம்னு அருமையான பிள்ளைகள் இருந்தார்கள். பொதுவா அந்த மாதிரி நாட்கள் இல்லாவிட்டால் அந்த அந்த வருஷ கடைசியில குறைஞ்சது ஒரு 2-3 நாட்களாவது நீங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவர் அந்த வருஷம் ஃபுல்லா செய்த நன்மைகளை நினைக்கணும். அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்த்து புது வருஷத்துல எப்படி நம்ம இருக்க போறோங்கிறதையும் நம்ம தீர்மானிக்கணும். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில தெய்வன் புது வருடத்திலும் வெற்றியை நமக்கு அளிச்சு வந்து. இஸ்ரவேல் கையில பாருங்க, அதுக்கு முன்ன ஆயுதம் இருந்தது. ஆனா இப்போ ஆண்டவரை மட்டும்தான் பார்த்துட்டு போடுறாங்க. ஆண்டவரை மட்டும்தான், நீர் மட்டும்தான் என் நம்பிக்கை, நீர் மட்டும்தான் எதிர்காலம், உண்மை மட்டும் வெறும் கைதான். அவர்கள் கையில எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா எங்க போறாங்க? அவர்கள் பெலிஸ்தரை எதிர்கொள்ளும்படியாக கடந்து செல்றாங்க. அது வரைக்கும் அவர்கள் பெரிய ஆட்களா இருந்தாங்க. அது வரைக்கும். ஆனா அதுக்கு பின்பாக அவர்கள் 20 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. இந்த அடிமைகள்லாம் கூடிட்டாங்களா? பெலிஸ்தர்லாம் வந்தாங்க. பெலிஸ்தர் வரும் பொழுது அவர்கள் புரட்சி செய்ய வராங்கன்னு நினைச்சிட்டு ஓடி வந்தாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 20 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆசை. ஆனா பெலிஸ்தர் இவங்கெல்லாம் ஒரு ஆயுதமும் கிடையாது, நம்மை இன்னும் மேற்கொள்ளுவோம் சொல்லிதான் ஓடி வந்தாங்க. ஆனால் வெறும் கையா இருந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஒன்றுமே இல்லாம நம்ம போனாலும் கூட கர்த்தரை மட்டும் நம்பி நாம் சென்று இருக்கும் பொழுது அநேக ஜெயங்களை நாம் பெற்றிருக்கிறேன். ஆனா நம்ம ஜெயம் பெற்றுவோம், நம்ம ஞானம் தான் பெருசு, நம்ம தான் பண்ண போறோம், நீங்க அப்படி செய்ய போறோம் நினைச்சிட்டு போறோம்னா அதுல 0 எடுத்திருக்கு நான் பார்த்திருக்கிறேன். அதனால கர்த்தரை மட்டும், அவர் புயத்தை மட்டும் பற்றி கொண்டு நாம் செல்லும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க பாக்குறோம், இந்த ஜனங்கள்லாம் ஆனா பெலிஸ்தரை பார்த்து பயப்படுறாங்க. பெலிஸ்தர் நம்மள இதுவரைக்கும் நம்முடைய எஜமான்கள் அவங்க தானே, இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். பயப்பட்டு கலங்கி போயிடுறாங்க. அப்போ சாமுவேல் 7ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும்.
விடாம ஆண்டவரை தொடர்ந்து போங்க. அப்போ வேதம் சொல்கிறது 9ஆம் வசனத்துல, சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டை குட்டி பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அங்கு ஒரு பலியிடப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்க, சர்வாங்க தகன பலியாக அதை செலுத்தப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்காகவும் செலுத்தப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. லேவியராகமம் 2:13 பார்க்கிறோம். இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த சுகந்த வாசனை, அந்த தகன பலி, அந்த வாசனை மேலே சென்று சென்று பரலோகத்தை எட்டியது. பரலோகத்தை எட்டிய அந்த சுகந்த வாசனையான தகன பலி. எபேசியர் 5:2 பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக இதே போன்ற ஒரு சுகந்த வாசனையான பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா பாடுகளின் மத்தியிலும், எல்லா கலக்கங்களின் மத்தியிலும் இயேசுவாகிய பலியை நாம் நினைவு கூறும் பொழுது, இயேசுவாகிய பலிக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, அவரை எண்ணி நாம் துதிக்கும் பொழுது, இந்த சுகந்த வாசனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பிதாவானவர் தாமே அதை முகர்வார். என்னுடைய குமாரன் இந்த ஜனங்களுக்காக, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக அவன் தன்னை ஒப்பு கொடுத்தானே, அந்த பலியை நினைவு கூறுவார். அதுதான் நாம் இன்றைக்கும் நினைவு கூற வேண்டிய அந்த சுகந்த வாசனையான பலி. இயேசுவை, நமக்காக பலியாக மாறின இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கும் பொழுது, அதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது, அவருடைய பாடுகளை எண்ணி நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது, பிதாவானவர் தாமே நம்மை நோக்கி பார்க்கிறார், தன்னுடைய மகனை நோக்கி பார்க்கிறார். அதற்கு பின்பாக நம்மை நோக்கி பார்க்கிறார். எந்த பிரச்சனை வரும்பொழுது கூட, எல்லா பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் அந்த சுகந்த வாசனையான பலியாகி இயேசுவை நினைவு கூறுகிறார். அதற்கு பின்பாக பாருங்க, 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் தங்களுடைய முயற்சினாலேயோ, தங்களுடைய கைகளினாலே, தங்களுடைய பிரயாசத்தினாலேயோ ஒன்றுமே செய்யல. இன்னைக்கும் இந்த சுகந்த வாசனையான பலியாகிய இயேசுவை நாம் நினைவு கூறும் பொழுது, நாம் பரிசுத்தமாக ஜீவியம் செய்யும் பொழுது, ஆண்டவரோட ஒப்புரவாகி அவரை நாம் அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது, கர்த்தரே நமக்காக யுத்தம் செய்வார். அன்றைக்கு ஒரு ஆயுதமும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் கூட ஆண்டவரை உங்களோடு கூட அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆபீசராக இருந்தாலும் சரி, மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். நீங்க வெறும் கையா தான் போவீங்க, உங்க கையில பட்டை இருக்காது, ஆயுதம் இருக்காது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதுதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வது. அன்னைக்கு அந்த எபனேசரை கொண்டாடினார்கள். ஏன்னா எபனேசர்ல கர்த்தரை துதித்தார்கள், புகழ்ந்தார்கள், அவரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் பெலிஸ்தர் பட்டு விழுந்தார்கள். எங்கிருந்து உதவி வந்தது?
மகா பெரிய இடி முழக்கங்களை கர்த்தர் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். அவர்கள் பெரிய படையோடு பெரிய சேனையோடு அவர்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடையும் வந்திருந்தாங்க. ஆனா எல்லா பட்டயங்கள் ஆயுதங்களோடு வந்திருந்தாங்க. எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதற்கு பரலோகம் அவர்களுக்கு உதவி செய்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை நீ தாழ்த்தும் பொழுது நீ உயர்த்தப்படுவாய். நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது நாம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால இன்னைக்கும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய குறைகளெல்லாம் அறிக்கை செய்து அவர்கள் தங்களை தாழ்த்தினார்களோ அதை போல நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் வருடம் முழுவதையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, நாங்க ஆண்டவருக்கு பெரியமானவங்க, நாங்க எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா ஆண்டவர் எங்களை பிளஸ் பண்ணுவார் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அவர்கள் கைவிடப்பட்டார்கள். ஆனா நாள் ஒன்று வந்தது. சாமுவேலுக்கு முன்பாக எல்லாரும் மிஸ்பாவிலே கூடினார்கள். தங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டார்கள். ஒரு காரண காரியம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. நான் தோல்வி அடைகிறேன்னா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எதனால இது வந்தது என்று சொல்லி கர்த்தரிடத்திலே திரும்புவோம். மனுஷனிடமாக அல்ல, கர்த்தரிடத்திலே திரும்புவோம். நம்முடைய இருதயத்தை அவரிடத்திலே ஊற்றிவிடுவோம். அன்றைக்கு மிஸ்பாவிலே கூடி ஜனங்கள் இருதயத்தை ஊற்றிவிட்டார்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள கர்த்தர் தாமே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இன்னைக்கும் சகோதரி, இந்த வருடம் 2026 ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் மற்றவங்களை பார்த்துட்டு ட்ராக்ல ஓடினேன். எனக்கு ஒரே ஒரு கோல் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அந்த கோலை மட்டும் நோக்கி நான் இரவும் பகலும் கூட எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது சாதாரணமா, வேலை அதிகமா இருந்தா சாதாரணமா நினைச்சிடுவோம். ஆபீஸுக்கு கூட்டுறாங்க சாதாரணமா நினைச்சிடுவோம். வேலையில கஷ்டமா இருந்தா, தோல்வி இருந்தா சாதாரணமா நினைச்சிடுவோம். ஆனால் அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு. எல்லா தோல்விகளுக்கும் காரண காரியத்தை கர்த்தரிடம் கேட்டு அதை நாம் பெற்றுக்கொண்டு ஒப்புரமாகி அவர் சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் தாமே இறங்கி வருவார். பரலோகத்தின் சேனைகள் உனக்கு உதவி செய்யும். அங்கே பரலோகத்தின் இடிகள், பரலோகத்தின் முழக்கங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்து நின்று பெலிஸ்தரை அழித்து போட்டது. இன்னைக்கும் பரலோகம் நீ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது உனக்காக உதவி செய்ய ஓடி வரும். உன்னை நீ சற்று அடைந்துப்பார். சின்ன விஷயமா இருந்தாலும் உன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இதுல தவறி இருக்கேன். சின்ன காரியமானாலும் ஆண்டவர் ஒப்புரமாகிட்டு அதுக்கு பிறகு உடைய வாழ்க்கையை தேவனை சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு வெற்றியின் வருடமா இருக்கும். தோல்வியை கண்டிட்டு ஓடிட்டோமா, இது எனக்கு வெற்றியின் வருடமா இருக்கணும். எதனால இப்படி நடக்குது எல்லாமே ஆண்டவரை தேடு. ஆண்டவர் நிச்சயமாக மாற்றிவிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் காரண காரியங்கள் உண்டு. அதனால ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள தோல்வி எதிர்பாரி சற்று நீ உபவாசம் இருந்து கூட செவி ஆண்டவர் பிடித்துக் கொண்டு செவி. ஆண்டவர் உனக்கு சொல்லுவார், உடனே பேசுவார், உன்னுடைய ஆவியிலே பேசுவார்.
மனதை கடினப்படுத்தாதபடிக்கு நாம் ஓடும் பொழுது இந்த வருடம் வெற்றியின் வருஷம், இந்த வருடம் வெற்றியின் வருஷம். பகைவன் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு பரலோகம் உனக்கு உதவி செய்யும் வருஷம், பரலோகம் உனக்கு உதவி செய்யும் வருஷமாக இந்த வருஷம் மாறப்போகுது. நீ எதை கையெடுத்து செய்தாலும் அதுல கர்த்தர் ஜெயத்தை கற்றுக்கொள்வார். நீ எதை செய்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் கையில ஒண்ணு இல்லாம தான் போறாங்க, ஒரு ஆயுதமும் இல்லாம, ஆனா வெற்றி பெற்றார்கள். பெரிசரை மேற்கொண்டார்கள். இந்த வருஷம் பகைவரை மேற்கொள்ளும் வருஷம். ஆண்டவர் இந்த 2026 ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா மாற்றணும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட, இதற்கு தடையா இருக்கிறது என்னுடைய பாவம், என்னுடைய ஆண்டவரை மீறுதல், என்னுடைய குடும்பத்தாரின் மீறுதல். ஆண்டவரை எது இருந்தாலும் அதை உடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி விட்டு நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ. சிக்கமாவரவா கரவா 2026 உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா மாறப்போகுது. ஒக்கமாவரவா கரவா. நமக்கு கர்த்தருக்கு நடுவில் ஒன்றும் இருக்கக்கூடாது. அடை பாதத்தில் விழுந்து கேளுங்க. உஷ்ணக்கரவா கரவா ஒக்கமாவரவா கரவா கரவு கரவா ஒக்கமாவரவா கரவா கரவு. ஆண்டவர் ஒருவேளை நீங்க ஏந்த உலகம் ஏந்த வாழ்க்கை என்று கூட இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவரை கேட்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறது இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. வருஷம் முழுவதும் எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா மாற்று ஆண்டவரே, மாற்று ஆண்டவரே. எனக்கு நீ இன்றைக்கு மட்டும் எவனேசர் இல்ல, இனிமேல் எவனேசர் ஆகணும். என் வாழ்க்கை ஃபுல்லா எவனேசர் ஆகணும். ஆண்டவரே இம்மட்டும் உதவி செய்யறது மட்டும் இல்ல, வாழ்க்கையில முழுவதும் உதவி செய்யணும். என் பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ட்ராக் மாறி வேற இடங்களுக்கெல்லாம் நீங்க ஓடுறீங்களா? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குது? சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் திரும்பும். ஜெபிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த நாட்கள், ஜெபிப்பதற்காக உங்களுக்கு கொடுத்த காலங்களை வேற இடத்துக்கு ஓடி நீங்கள் செலவழிக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருப்போம். வேலைக்கு போவோம், மீதி நேரம்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறது உத்தேசம். இந்த வருஷம் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, இதை உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து நாங்கள் வேதனை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்ய போறதுக்காக நினைத்தோம். இந்த முகாமில் தாமே ஆண்டவரை உம்மோடு நாங்கள் இன்னும் ஐக்கியமாகி எங்களுடைய ஆண்டவரை இருதயத்தை நாங்கள் ஊற்றிவிட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு சின்ன சின்ன குட்டி ஆண்டவரை மீறுதல்கள் இருந்தாலும் அவைகளையும் அறிக்கை செய்து நாங்கள் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு வெற்றி வருஷமா இருக்கிறதுக்கு உதவி செய்யப்படுறதுக்காக நன்றி. எத்தனையோ வருஷங்கள் பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க, வெற்றி இல்லை, வெற்றி இல்லை. ஆனா இந்த வருஷம் நீர் கொடுக்க போற பரலோகத்தின் வெற்றியின் வருஷமா மாறப்படுறதுக்காக வந்து நினைக்கிறோம். ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை சற்று ஆராய்ந்து பார்த்து நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த வருடத்தின் முதல் நேரத்திலே உம்முடைய கருணையோடு இருப்பதாக எங்களை ஆசீர்வதிப்பதாக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் பற்றி செல்கிறோம். இயேசுவின் என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள்.
எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.